உலகெங்கும் உள்ள காஸ்மோ வியூ நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போகுது, கிட்டத்தட்ட 4 கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா? ஆல்ரெடி யூடியூப்பை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு எனக்கு என்ன வழாம் கொடுக்க போகிறது அப்படின்றத ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். தன்னுடைய முன்னேற்றத்தால் மட்டுமே தான் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என நினைக்கும் என் அண்மை மிகுந்த தனுசு ராசி நேயர்களே, நான் சுயம்புட அப்படின்னு சொல்கிறதுல அதீத கர்வம் யாருக்கு உண்டோ இல்லையோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய உண்டு. ஏன்னா அவங்களுக்கும் அப்படி தான் அமையும். யாருடைய தெய்வம் இல்லாமல் தன்னுடைய முயற்சியால் மட்டுமே முன்னேறி வந்தவங்க தான் தனுசு ராசிக்காரர்களாக இருப்பார்கள். தனுசு ராசி நண்பர் எல்லாருமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான் தனுசு ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருட தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது, என்னவெல்லாம் பலாபலனை கொடுக்க போகிறது, கிரகங்களுடைய ஆளுமைக்குள் எப்படி தனுசு ராசிக்காரர்கள் இயங்க போகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சூப்பரோ சூப்பர் அப்படின்னு தான் ஒரே வார்த்தையில் சொல்லணும். தனுசுவை பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருக்குங்க. நிஜமாவே சொல்லவே சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் 7.5 சனி முடிஞ்சு 8.5 சனியா 9 சனியா 10 சனியான்ற தெரியாத அளவுக்கு ஒரு 15 வருஷமாக சத்தியமாக தனுசு ராசிக்காரங்க யாருமே நல்லா இல்லை. கல்யாணம்லாம் ஆகுமா ஆகாத நிறைய 90s கிட் தனுசில் இன்னும் கல்யாணம் ஆகாமல் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பிளானட் வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, வச்சு 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 செஞ்ச ஒரே ஒரு ராசி என்னென்னா எனக்கு தெரிஞ்சு விருச்சமும் தனுசும் தான். அந்த அளவுக்கு படுத்து எடுத்துருச்சு. இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதுக்கெல்லாம் சாரி கேட்குற மாதிரி இருக்கணும்ல, அந்த மாதிரி நிகழ்வு தான் நடக்க போகிறது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூப்பரான டைம் பீரியட். ராசிக்கே குருவோட பார்வை, ராசிக்கோ லக்னத்துக்கோ குருவோட பார்வை கிடைத்தல் அப்படின்றது வேற லெவல். சூப்பர். செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. 3ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. வேறு என்ன வேணும்? 7ஆம் இடத்துல குருவோட ஆளுமை. இந்த பக்கம் வந்தீங்கன்னா 11ஆம் இடத்துல குருவோட பார்வை. சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பரான டைம் பீரியடாக இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. 4ஆம் இடத்துல சனி. அதுவும் இல்லாமல் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகம் 4ஆம் இடத்துல இருக்குது. அந்த 4மே பாசிட்டிவ் சைனா அப்படின்னு சொல்லி பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு 11ஆம் அதிபதி போய் 4ல் இருக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஸோ வீட்டின் மூலமாக ஒரு லாபம் கிடைத்தல் அப்படின்றது இருக்க போகுது. வீடு மாற போகிறீங்களோ, நிறைய பேர் வீடு மாறுறதுக்கான அமைப்பு, இடம் மாறுறதுக்கான அமைப்பு இதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக தனுசு ராசினியர்கள் அம்மாவினுடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது. 4ஆம் இடம் அப்படின்றது வண்டி வாகன உடைமை, அம்மா. இது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அஷ்டம சனியோட ஒரு பாதி ஆஃப் 4ஆம் இடம்னால அர்த்தாஷ்டம சனி. அப்போ கண்டிப்பாக உடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சின்ன சின்ன பஞ்சாயத்தோ பிரச்சனையோ வரதுக்கான டைம் பீரியடாக இருக்குது. அதில் கவனமாக இருக்கணும். ஓகே. வண்டி திடீர்னு பாதியில் நின்றது, 2 வீலர் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு என்ஜின் செலவு பண்ணுறது, 4 வீலர் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு மெக்கானிக் செலவு வைக்கிறது, இந்த மாதிரியான உடைமைகள், வீடுலாம் இருந்து அதில் கிராக் ஆகி அதுக்கு ஒரு பராமரிப்பு செலவு பண்ணுறது, திடீர்னு உட்டோர்க்கெலாம் பண்ணி அதுக்கு ஒரு செலவு பண்ணுறது, அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துட்டு அதுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிறது, இந்த மாதிரி செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வருடமாக கொஞ்சோண்டு இருக்குது. எப்போது? ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மார்ச்லேருந்தே சூப்பராக இருக்கக்கூடிய ராசி என்னென்னா தனுசு தான். ஏன்னா மிருகசீடம் 2லேருந்து வக்ரம் ஆகிட்டு திரும்ப வந்தார் பார்த்தீங்களா குரு. அப்பயே நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டார். அடுத்த வீட்டோட பலனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் குரு. அப்போது கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு தான் வீட்டை தானே பார்க்குற கிரகம் அப்படின்னு சொல்லி குரு தான் வீட்டை தானே பார்க்க போகிறாரு. இன்னும் கொஞ்சம் ஆன்ம அழகு அதிகரிக்க போகிறது. சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, மரியாதை, மதிப்பு, கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. நிறைய பேருக்கு குவா சத்தம் கிடைக்க போகுது. இன்னும் உண்மையை சொன்னால் 2ஆம் குழந்தை உங்களுக்கு பிறக்க போகிறது. ஆண்களாக இருந்தால் 2ஆம் குழந்தை பிறக்க போகிறது. நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பு அப்படின்றது நிகழப்போகிறது. அந்த குழந்தை மூலமாக உங்களுக்கு ஆகச்சிறந்த அருள் அப்படின்றது கிடைக்க போகுது. சின்ன ஒரு சர்ஜரியை கொடுத்து விட்ருவார். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். செவ்வாய் பொசிஷன் ஓரளவுக்கு ஓகேவா இல்லை, அதனால் அதை பற்றி நம்ம கவலையும் பட்டுக்கணும். பெருசாக செவ்வாயுடைய பொசிஷன் வச்சு நம்மளுக்கு ஏதாவது இம்பேக்ட் ஆகுமா அப்படின்னா, இந்த கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கும்போது அது கொஞ்சம் கம்மி தான். அதனால் அது ஒன்றும் பெருசில், அதுவும் ஒரு 45 நாள் தான் திரும்ப அவர் வந்துடுவார். அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 4ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை. கொஞ்சம் அம்மாவோட உடல்நிலையில் கவனம், அம்மாவிடம் படுகிற வாக்குவாதத்தில் கொஞ்சம் கவனம். தேவையில்லாமல் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணி அதில் ஒரு கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் கொஞ்சம் ரஃப்ரியோட பார்க்க வேண்டியிருக்கும். அம்மாவா பொண்டாட்டியா அப்படின்னு அதை கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள்.
3ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை, அது காலபுருஷனுடைய 11ஆம் வீடு. அங்கேயும் வர அந்த ராகு உட்கார போகிறார் அப்படின்றபோது நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க. குட்டி குட்டி ஷார்ட் ட்ராவல்ஸ். நிறைய பேருக்கு வேலை மாற்றம் அப்படின்றது இருக்க போகுது. இல்லை வேலைக்கு இது வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா இனிமேல் வேலைக்கு வாங்கன்னு சொல்லி கம்பெனிக்காரங்க கூப்பிட போகிறாங்க. இல்லை நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் உட்காந்தே வேலை பாருங்கப்பான்னு சொல்லி அவங்க அனுப்ப போகிறாங்க. வாட்டவர் இது அல்லது அது இயங்க போகிறது. நிறைய பேருக்கு வருமானம் உயர போகிறது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. பயங்கரமாக ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது. மதிப்பு மரியாதை எப்போ கிடைக்கும்? வேலையை வச்சு தான் ஒரு மதிப்பு மரியாதை, ஓகே. கல்யாணம் ஆனால் தான் ஒரு மதிப்பு மரியாதை, ஓகே. குழந்தை பிறந்தால் தான் ஒரு மதிப்பு மரியாதை, ஓகே. குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணால் தான் ஒரு மதிப்பு மரியாதை, ஓகே. இல்லை, இதெல்லாம் நடக்க போகுது. அது 11ஆம் இடம்னால நிறைய பேர் டீச்சிங் அப்படின்ற ஃபீல்டை செலக்ட் பண்ண போகிறீங்க. நிறைய தனுசு ராசிக்காரங்க டீச்சர் ஆக போகிறீங்க. ஆல்ரெடி டீச்சராக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி. அடுத்து டியூஷன் சென்டர் போடலாமா, அடுத்து பெரிய ஒரு கோச்சிங் கிளாஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பித்து அதிலெல்லாம் வெற்றி அடைய போகிறீங்க. ஸோ சூப்பராக இருக்க போது தனுசு ராசிக்காரர்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய டைம் பீரியட் தான் கிரியேட் ஆயிருக்கு. அம்மாவோட உடல்நிலையில் கவனம், உங்களுடைய உடல்நிலையில் கவனம். இது வரைக்கும் மந்தமாக இருந்த நீங்களாம் எடுத்து எங்கே போகிறீங்க, ஆக்டிவாக எங்கே போகிறீங்க, குருவோட பார்வையில் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். குட்டி குட்டியாக ட்ராவல் பண்ண போகிறீங்க. அதில் ஒரு சின்ன சின்ன அலைச்சல் வரப்போகுது. பணம் அப்படின்ற இடத்துல பத்திரமாக ஹேண்டில் பண்ணுங்கள். தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டு நோ. ஏன் சொல்கிறேன்னா ராகு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அதனால் நம்ம பண்ணுற முயற்சி எல்லாம் பிரம்மாண்டமாக தான் பண்ணணும். நான் போனால் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் தான் போவேன், வச்சா கல்யாணம் அப்படி தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அடம் பிடிப்பீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் சுருக்கிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். மற்றபடி தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகமான கால பீரியட் தான். சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா புகழோட உச்சத்தில் தான் இருப்பீங்க தனுசு ராசிக்காரங்க. வேறு மாதிரியான லெவல். அதுவும் உங்களுக்குலாம் ராகு செல்லம் நடந்தது அப்படின்னா வேறு மாதிரி இருக்குது நிஜமாவே. ஸோ 40-45 வயசு அந்த தனுசு ராசிக்காரங்க இப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான அத்துணை விடிவு காலமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய பிரிந்த சொந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறார்கள். எல்லாமே நல்லது நடக்க போகுதுங்க. கெட்டதுன்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியல. கெட்டதும் எதுவுமே வர வேண்டாம். மீனாட்சி அதுக்கான அமைப்பையுமே உங்களுக்கு கொடுக்க வேண்டாம். நானும் வேண்டிக்கிறேன். கவனம் உடல்நிலையில், அம்மாவோட ஹெல்த்தில் கவனம், பேசுகிற வார்த்தையில் கவனம், சிந்தனையில் கவனம், செயல்பாட்டில் கவனம். மொத்தம் எல்லாமே நல்லா இருக்குது. வேறு எதை பற்றியுமே கவலைப்பட்டுக்க வேண்டாம். ஓகே, என்ன வழிபாடு நான் பண்ணலாம் அப்படின்னா 2க்கும் 3க்கும் முடியப்பட்டவர் தான் இப்போ 4ல் உட்காந்துருக்காரு இல்லையா? அதனால் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க. முதல் விஷயம். நிறைய காவல் தெய்வங்கள் வழிபாடு. காவல் தெய்வங்களுக்கு மாலை சாத்தி. ஏன் காவல் தெய்வங்களுக்கு மாலை சாத்தினா மாலை மலர் எல்லாமே சுக்கரனை குறிக்கக்கூடியது. ஆரம்பிக்கும் போது சுக்கரன் தான் அங்கே உட்காந்துருக்காரு. யாரோட உட்காந்துருக்காரு? 2க்கும் 3க்கும் முடியப்பட்டவரோட 11ஆம் அதிபதி போய் உட்காந்துருக்காரு. அதனால் சுக்கரனுக்கு நிறமாலை சாத்திரேன்னு காவல் தெய்வங்களுக்கு ஒரு வேண்டி கடன் நேர்த்தி கடன் வச்சுக்கோங்க. அதுக்கான வேலையெல்லாம் பார்ப்பீங்க. கண்டிப்பாக அதை போய் செய்வீங்க. நிறைய பேர் முனீஸ்வரன் கோவில் கருவசாமிகள்லாம் போயிட்டு வருவீங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரியான வழிபாடுகள், அந்த மாதிரி தெய்வங்கள் உங்களை இயக்கப் போகிறேன்றேன். அதனால் எல்லா கேவலமும் தவிடுபடியாக போகுது. இது வரைக்கும் எவ்வளோ கேவலப்பட்டீங்களோ, அப்படி நினச்சி வருத்தப்பட்டீங்களோ அதெல்லாம் தவிடுபடியாக போகுது. எல்லாரும் முன்னாடி காலத்துக்கு விட்டு கெத்தாக நடக்க போகிறீங்க. உங்களுடைய நடை ஒவ்வொன்றும் அப்படியே சிங்க நடையாக இருக்க போது எதை குறித்துமே தனுசு ராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ உக்கிரதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தோட வழிபாடு, அனுமனுடைய ஆகச்சிறந்த வழிபாடு உங்களுக்கு ஒரு மேன்மை மிகுந்த வழிபாடாக இருக்கும். ஓகே, நம்பர் 7 உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய லக்கி நம்பராக இருக்கும் இந்த வருஷம். ஓகேவா? நிறைய பேர் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. ஆரஞ்சு கலர் மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த ஃபேவரை கொடுக்கும் அந்த கலர். இந்த புத்தாண்டு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய புத்தாண்டாகத்தான் மலர இருக்கிறது.